நீர்மோர் சொல்ல போகிறேன். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கப்பு எடுத்துருக்கங்க, அதை ஊற்றிக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில். எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. இஞ்சி நம்ம ஒரு துண்டு போட்டுக்கலாம். எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச மிளகாய் ஒன்று போட்டுக்கிறேங்க. அப்புறம் எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச கருவேப்பிலை ஒரு 4 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ பெருங்காயம் ஒரு பிஞ்ச் போடுறேங்க. மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்த மோரை இதில் ஊற்றுறோங்க. தயிர் இப்போ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறோம். கொஞ்சோண்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கிறோம். இப்போ ஒரு கலக்கிக்கலாங்க. இப்போ எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச அப்புறம் புதினா கொத்தமல்லி கொஞ்சோண்டு எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்சதை போடுறேங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வெயில் காலத்துக்கு நம்ம சாப்பிட வேண்டியதுங்க. இது வெயிலில் சாப்பிட்டு நல்ல குளிர்ச்சிங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம இதை எடுத்துக்கணுங்க. இந்த நீர்மோர் இது பார்த்திங்கன்னா நமக்கு கால்சியமு, நீர்ச்சத்து, அப்புறம் பார்த்திங்கன்னா புரதச்சத்து இருக்குங்க. இது கால்சியம் இருக்கிறதுனால எலும்புங்களை வலியுறுத்துங்க இந்த மோருங்க. ஸோ இது உப்பு போடுறதுனால நம்முடைய வேர்வைங்கள்லாம் இந்த உப்பு போட்டு சேர்க்கறதுனால நம்ம குடிக்கிறப்போ வேர்வை வெளியேறுங்க. இந்த மோர் சாப்பிடுறது வெளியேறும். அது தவிர வயிற்று வலி இருக்கிறவங்களுக்கு வெறும் வயிற்றில் இதை குடிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கிதுங்க. என்னுடைய இதை வச்சு சொல்கிறேன், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கிது. எடையை குறைக்கிதுங்க. காலையில் நம்ம வெறும் வயிற்றில் குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் இந்த மாதிரி குடித்தோன்னா ரொம்ப நல்லதுங்க. இது மலச்சிக்கலை பாதுகாக்குது, வாயு பிரச்சனையை தீர்க்குதுங்க. இது சூட்டை குறைச்சிட்டு மெயினாக குளிர்ச்சியை தருதுங்க. ஸோ நம்ம வெயில் காலத்துக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு விதத்தில் இந்த மோரை எடுத்து சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாங்க. தேங்க்யூ.